நிஜமா தான் சொல்கிறீங்களா? இல்லை எதுவும் கனவுன்னு நினச்சி வந்து நம்மளே கிள்ளி பார்த்துக்கணுமாங்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கி சிறகடிக்க ஆசை ப்ரோமோவை பார்த்தாலே இருந்துச்சு. இதில் வந்து பல விஷயங்கள் ஒரே சமயத்தில் இப்போ கதையில் வந்து இப்போ நடக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மனோஜும் ரோகிணியும் தங்களுக்குன்னு வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் ரோகிணிக்கு இன்னமும் வந்து ஏன் குழந்தை ஃபார்ம் ஆகலைங்கிற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ முத்து மீனாவுக்கு ஒரு தனியாக ஒரு ப்ரைவசி கூட கிடையாது. அவங்க 2 பேரும் வந்து இந்த ஹாலில் உட்காந்துருந்து ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தாங்க. சண்டை போட்டாலும் சரி, கொஞ்ச நாளும் சரி, மிஞ்சினாலும் சரி, அதை வந்து ஒரு அப்பப்போ விஜயா எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதில் எங்கே இவங்க 2 பேர் குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸ்ருதி ரவியும் வந்து அதே மாதிரி வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து சரகசி வாடகை தாய்முறையில் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு இப்போ வந்து ஸ்ருதி முடிவே பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் வந்து இப்போ கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ குழந்தை வேணும் அப்படின்னு விஜயா, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு வந்து பேரப்புள்ள வேணும், எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, ஆனால் குழந்தை மட்டும் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்து முத்துவை பற்றி சொல்லாமல் மிச்சம் 2 பேரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சண்டையும் டிஸ்கஷனும் இந்த இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் ஏற்கனவே வந்து மீனா ஒரு மாதிரி புத்தி பேதளிச்ச மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருந்தவங்க எதையும் யார்ட்டையும் சொல்லாமல் விட்டுருவாங்களோ இல்லை போய் ரோகிணிகிட்ட கேட்டுருவாங்களோ நினச்சிக்கிட்டு இருந்தா, அப்படி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த சீதாவோட ஹாஸ்பிட்டலில் வச்சு கேள்விப்பட்ட விஷயமான ரோகிணிக்கு வந்து 2வது குழந்தைக்காக அவங்க செக் பண்ண வராங்கன்னு உடனே குடுன்னு ஓடி போய் இந்த விஷயத்த சொல்லவும் செஞ்சிடறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதை ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க. ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்ல வேணாம் இப்படி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, இதெல்லாம் உண்மையாக என்னங்கிறது தெரியலன்னு ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, குடுன்னு ஓடி போய் அதை யார்கிட்டையும் சொல்லாதாரான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மீனா சொன்னதை அதை ரவி கிட்ட சொல்லிடுறாங்க. ரவி என்ன பண்ணுறாரு, அதை வந்து இப்போ முத்து கிட்ட சொல்லி முத்து அதிர்ச்சியாகி முத்து என்ன பண்ணுறாரு, அதை கொண்டு போய் வந்து இப்போ அண்ணாமலைகிட்ட சொல்ல அண்ணாமலை அதை விஜயா கிட்டே டேரெக்டாக கேட்டுறாரு. நம்ம மருமகளை பற்றி இப்படி பேசினா யார் பேசினா நீ ஒத்துப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஆனால் வந்து மீனாவை திருடின்னு சொன்ன போதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. மீனாவை பற்றி தப்பாக பேசினா ஏற்றுப்பாங்க. ஆனால் வந்து ரோகிணியை பற்றி பேசினது அவங்க கூட்ட மருமக, பணக்கார மருமக, மலேசியாவில் இருக்க மருமக அப்படிங்கிறதுனால, மலேசியா வந்து வந்த மருமகன்னு கதை விட்ட மருமகங்கிறதுனால இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து ரோகிணின்னு கதவை தட்டி இப்படிலாம் எல்லாரும் சொல்கிறாங்க, உண்மையை சொல்லுன்னு அவங்க அழ ஆரம்பிச்சிடறாங்க. மற்ற எதுவும் இல்லாமல் ரோகிணி பழ ஆரம்பிச்சதுக்கப்புறமா இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த விஷயத்த சொன்னது சீதா அப்படிங்கிறதுனால சீதாவோட வேலைக்கே பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ஒரு விஷயத்தை செக் பண்ணிட்டு போனால் இதை போய் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் சீரியஸான விஷயமா வந்து இப்போ இவங்க என்ன தான் சமாளிக்க ட்ரை பண்ணாலும் இப்போ என்ன சொல்ல முடியும், அதிகபட்சமானா ஏற்கனவே ஒரு கரு இருந்து அந்த கரு கலைஞ்சிருச்சு, அதை நான் உங்களுக்கு சொன்னால் நீங்களாம் வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்லாமல் இருந்தேன், அதனால தான் இப்போ டாக்டர்கிட்ட போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி அதனால தான் செகண்ட்னு சொல்கிறாங்க. குழந்தெல்லாம் பிறக்கலை அப்படின்னு ஒரு கதையை விட போகிறாங்களா? இல்லை அப்படின்னா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க பேசி சமாளிக்க ட்ரை பண்ணி இதே கதையெல்லாம் சொல்லி தப்பாக ஏதோ புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் ஃபஸ்ட்டுக்கு ப்ரெக்னன்சி தான் செக் பண்ண தான் போனேன், எனக்கு எப்படி இன்னொரு குழந்தை இருக்கும்லாம் கேட்கும் பொழுது முத்துவுக்கும் மீனாவுக்கும் டவுட் வந்து அவங்க தேட போகிறாங்களாங்கிறது இருக்குது. இல்லை இவங்களுக்கு இன்னொரு குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இவங்க டேரெக்டாகவே இந்த இடத்துல வந்து சமாளிக்க முடியாமல் எதையும் பண்ண முடியாமல், ஆமாம் எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு இப்போ இல்லைங்கிற மாதிரி ஏதாவது கதையை விட அந்த விஷயத்தை மட்டும் வந்து இப்போ கேட்டேன், அந்த குழந்தை அப்போவே இறந்துருச்சு, சின்ன வயசுலேயே இதாச்சு அப்படி இப்படின்னு எதாவது பேசியிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ வந்து விஜயா அதுக்கு மாதிரிலாம் பொறுத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க அப்பா ஜெயிலில் தான் இருக்காரு, பணம் அனுப்புறது இல்லை அப்படிங்கிறனால வீட்டை விட்டு வெளில போய் அயோக்கிய ராஸ்கல்ன்றுவாங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ரோகிணி சிக்குவாங்களா, தப்பிச்சிருவாங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.